ஹலோ காய்ஸ், என்னோடய எபிசோட் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி விஜயும் காவேரியும் கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து வேகமாக பொண்ணை பார்த்துட்டு வேகமாக வந்து காவேரிகிட்ட பேசுகிறாரு. நீங்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சார், ஒரே ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம், அந்த பொண்ணை பார்த்து பேசி பழகினா தானே சார் உங்களுக்கு பிடிக்கும், அதுக்குள்ளே பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே சார். நான் எனக்கு பேசி பழகலாம் ஒன்றும் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு வந்து காவேரி வந்து, சார் பேசி பழகினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பொண்ணே செட் ஆகுமா இல்லையான்னு தெரியும், அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்படுறீங்களே சார் அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க. ஒன்றதுக்கு விஜய்க்கு ரொம்ப கோவம் வருது. அதனால் வேகமாக காவேரியை காரில் ஏற்றாமலே விட்டுட்டு காரில் ஏறி கிளம்புறாரு. காவேரி வந்து இருங்க நானும் வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்காம அவர் பாட்டு காரில் ஏறி போயிடுறாரு. காரில் ஏறி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப அவர் கோவமாக வருது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, அத்தை உங்கள் பொண்ணு பண்ணுறது ஒன்று கூட சரியே இல்லை அப்படின்னா, என்ன மாப்பிள்ளை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க சாரதா. அதுக்கு ஒன்று விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்காக பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கா. ரிஜிஸ்டர் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்க்கலான்னு நேர்லேயே கூட்டிகிட்டு போயிட்டா. அந்த பொண்ணு என்னென்னா என்னை பார்த்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்குற மாப்பிள்ளை மாதிரி இல்லாமல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன மாதிரி நான் நினச்சிக்க மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் பாப்பா உங்கள் கூட தூங்குவாளா அப்படின்னு கேட்குறா. இதில் எனக்கு ரொம்ப கோவமாக வருது. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் கோவமாக வந்துட்டேன். அதனால் அந்த கோவத்திலே நான் காவேரியும் அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு வராமல் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அத்தை அப்படின்னா, நீ பண்ணதான்ப்பா சரி, இந்த காவேரி ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே எனக்கே தெரியல, இவ்வளோ பண்ணுறாளே இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கா, அவள் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவளே உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னா, அதையும் தான் அத்தை நான் கேட்டுட்டேன் அவகிட்ட நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், நேராகவே கேட்டுட்டேன். ஆனால் அவள் என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா, அப்படியாப்பா சொன்னா காவேரின்னு சொல்லிட்டு வச்சுறாரு. ஆனால் கோவமாக வருது. இருந்தாலும் அப்படி பேசிட்டு வச்சுட்டு அவர் காரில் போய்கிட்டே இருக்காரு. காவேரியை விட்டுட்டு வந்தது கொஞ்சம் மனசு கேட்காம சரி சொல்லிட்டு திரும்பி காவேரியை போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போனால் காவேரி மட்டும் அங்கே தனியாக நின்றுட்டுருக்காங்க. கோவமாக அந்த இடத்த விட்டு போகாமலே நின்றுட்டுருக்காங்க. இவர் அங்கே போனோடனே கார்கிட்ட போயிட்டு கார் நடிக்கிறாரு. ஆனாலும் அவங்க கேட்காம திரும்பாமல் அப்படியே நிற்கிறாங்க. உடனே கோவத்தில் அப்படி இறங்கி வந்துட்டு சொல்கிறாரு, வாங்க நான் தான் வந்துட்டேன்ல வாங்கன்னா, நீங்கள் வாங்கன்னு சொன்னோன்னே நான் வந்துடுவேன், நான் வர முடியாது என்னால், நீங்கள் போங்க சார், நானே பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னே, இல்லை நீ இப்போ வரியா வரலையாடி அப்படின்னு சத்தமாக கோவமாக கேட்குறாரு. கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. விடுங்க சார், என்னை விடுங்க, என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக காவேரி பேசுகிறாங்க. கையை விடுங்கன்னா அதுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு விஜய்க்கு, இப்போ வரியா வரலையா அடி அப்படின்னு பேசுகிறாரு. என்ன சார் மரியாதையே இல்லாமல் டி வான்னு கையை பேசுகிறீங்க, கையை வர பிடிச்சி இழுக்கிறீங்க, என்ன சார் நினச்சிருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஒன்று அப்போ தான் அவருக்கு விஜய்க்கு புரியுது. உடனே விஜய் கையை எடுத்துகிட்டு, நான் தான் அந்த கோவத்தில் ஏதோ பேசிட்டேன் மேடம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா சார், ஏதோ என்னால் தான் உங்கள் லைஃப் போச்சு, உங்கள் ஒய்ஃப் எனக்கு ராகவ் வந்து என்ன கொல்ல வந்த ஆக்சிடெண்ட்டில் தான் தெரியாமல் உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. அதனால தான் உங்கள் லைஃபுக்கு ஒரு துணை வேணும்னு நினச்சி நான் மேட்ரிமோனியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்தேன். இதில் என்ன சார் தப்பு இருக்குது, நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்துட்டு உடனே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க, இன்னும் 2-3 பொண்ணை பார்த்து உங்களுக்கு பிடிக்கல பேசி பழகினா தானே சார் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே விஜய்க்கு ரொம்ப கோபமாக வருது. ஏன் மேடம், எனக்கு வந்து கல்யாணம் ஆல்ரெடி ஆகிடுச்சு, எனக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட கேட்டேன்னா, நீங்கள் போய் எனக்காக எதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க, இதே மாதிரி உங்கள் அம்மா கூட தான் சொல்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்ட்டு, நான் போய் உங்களுக்கு போய் மாப்பிள்ளை தேடவா அப்படின்னு கேட்குறாங்க கோவமாக விஜய். பண்ணதுக்கு ஓ நீங்கள் தேடுங்களேன் சார், நான் எப்படி உங்களுக்காக பண்ணானோ அதே மாதிரி நீங்கள் எனக்கு பண்ணலாமே, இதே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு காவேரி சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு ரொம்ப கோவமாக வருது. அதுக்கப்புறம் காரில் ஏறி போகிறாங்க. காரில் ஏறி போயிட்டே இருக்கும்போது காவேரியை ஃபோன்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க மேட்ரிமோனிக்கு. ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறேன், உங்கள் யூபிஐ ஐடி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே விஜய் வந்து கோவமாக பார்த்துட்டே சொல்கிறாரு. அதே நம்பர் தான் மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு வந்து அந்த நம்பர் தானா சொல்லிட்டு நம்பரை போட்டுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பே ரிக்வெஸ்ட் வரும், 5000 பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே விஜய் கோவமாக பார்க்குறாரு. உடனே அதுக்கு வந்து
எப்படி உங்களுக்கு மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் 5000 கேட்டேனோ அதே மாதிரி நீங்கள் எனக்கு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு பே பண்ணிட்டேன். ஓ ஓகே, நீங்கள் பே பண்ணிட்டீங்களா, ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி சொல்லிட்டு என் ப்ரொஃபைலை பார்த்துட்டு எனக்கு யார் பிடிக்கும், நீ எந்த மாப்பிள்ளை வராருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. கேட்க கேட்க விஜய்க்கு ரொம்ப கோவமாக வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துட்டே இருக்காங்க. என் ப்ரொஃபைலுக்கு எது செட் ஆகுது நானே பார்க்குறேன். நான் உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டேன் சார். ஒரு பொண்ணை பார்த்துட்டு எனக்கு பார்த்த உடனே கல்யாணமே எனக்கு வேணாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு பையன் பிடிக்கலையா, சரி அடுத்த பையன் செட் ஆகுறானான்னு பார்ப்பேன். நான் எதுக்கும் கோவமே பட மாட்டேன் சார் அப்படின்னு சொல்ல விஜய்க்கு ரொம்ப கோவமாக வருது. அப்புறம் ஃபோன் நம்பர் நீங்கள் எனக்கு யார் நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு விஜய் கேட்குறாரு. உடனே இல்லை ஏன் சார் என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன்னா, அப்போ எனக்கு மட்டும் நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் நான் பார்க்கக்கூடாதா? நம்ம டீல் என்னது? உங்களுக்கு பொண்ணு உங்களுக்கு பையன் நான் பார்க்கணும், எனக்கு கல்யாணம் நீங்கள் பண்ணி வைக்கணுன்றது தானே. அதான் அப்போ என் நம்பர் தானே நீங்கள் கொடுக்கணும். அதுவா சார், நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் நல்லா பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நான் அழகாக பெஸ்ட்டாக வர பொண்ணு ரிக்வெஸ்ட்லேருந்து நான் அழகாக ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாதுல்ல. அதனால தான் நான் என் நம்பரே கொடுத்தேன். ஒரு வேளை நீங்கள் பிஸியாக இருக்கும்போது என்ன வர கால் அட்டன் பண்ணலன்னா அதனால தான் சார் நான் என் நம்பரே கொடுத்தேன் அப்படின்னா, அப்படி கிடையாது, நம்ம டீல் என்னவோ அதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே நான் வேணால் செகண்ட் ஆப்ஷனில் வேணால் உங்கள் நம்பரை ஆட் பண்ணுறேன். யாராவது நான் ஒரு வேளை யாராவது கால் பண்ணி அட்டன் பண்ணலைன்னா நீங்கள் உங்களுக்கு கால் வரும், ப்ளீஸ் அட்டன் பண்ணி என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல விஜய்க்கு ரொம்ப கோவமாக வருது. அதுக்கப்புறம் எனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வரணுன்றதை நான் சொல்கிறேன். நான் அதுலேயும் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பேன். எனக்கு கண்டிப்பாக உங்களை மாதிரி மட்டும் மாப்பிள்ளை வேணாம். இவ்வளோ கோவப்படுறவரா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வேறு யார் மேனாலும் ஓகே, ஆனால் உங்களை மாதிரி மட்டும் கண்டிப்பாக எனக்கு மாப்பிள்ளையே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கண்டிஷன் கொடுக்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த எபிசோடில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? விஜய் இதே மாதிரி கோவப்பட்டுட்டே இருப்பாரா, இல்லை ஃப்யூச்சரில் காவேரி இதை தெரியுமா உண்மைமா தெரியாதான்றதை போக போக இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.